ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எபிசோடுக்கு கரெக்டாக பதில் சொல்லி இன்னைக்கு எபிசோடில் சீஃப் கெஸ்ட்டாக வரப்போது யாருன்னா சுனில், நஸ்ரீன் அண்ட் ரதி. வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்க பேரும் நம்ம கிராமத்துக்கு அதில் சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம கடைசியாக கேட்கப்படுற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க பேரு நாளைக்கு எபிசோட சீஃப் கெஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம கிராமத்துக்கு ஆளுக்குள்ள போலாமா? வாங்க போலாம். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுவீங்க, அப்பதான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு வரும். ஏய் பாண்டி, சுனில் ரெண்டு பேரும் எங்கப்பா போனீங்க? தேடிக்கிட்டே இருக்கோம். இந்த சுனிலுக்கு இதே வேலை, வந்தா பாண்டியை கூட்டிட்டு போறதா வேலை. ஏன்டா சுனில்? அத்தை, பாண்டி தான் என்ன வர சொன்னா. ஆமாத்த, நான் தான் சுனில வர சொன்னேன். அம்மா, சுனில வர சொன்னது நான் தான். போர் அடிக்குதான் ரெண்டு பேரும் வெளியே போனோம். ஏமாமா, அதுக்கு இம்புட்டு நேரமா? அப்படியே தமிழ்ச்செல்வி வீடு வரைக்கும் போயிட்டு வந்தோம் ஜோதி. என்னது, தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போறீங்களா? அவ வீட்டுக்கு நீங்க எதுக்கு போனீங்க? பாத்தியாமா, அந்த தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு மாமா. ஏன் பாண்டி, அவ வீட்டுக்கு அதுக்கு நீ போற? அந்த வழியா போனத சும்மா பாத்துட்டு வரலாம் தான் போனேன். தமிழ்ச்செல்வி இருந்தாலாப்பா? பாத்தீங்களா? இல்லம்மா, தமிழ்ச்செல்விக்கு கல்யாணம் நெருங்குதுல, அதான் எல்லாம் கடைக்கு போயிருந்தாங்க. அப்ப தமிழ்ச்செல்வியை பாக்கலையா நீங்க? இல்ல ஜோதி, நாங்க கிளம்புற நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டாங்க எல்லாம். அதானே, கரெக்டா வந்துருவாளே எமகாதகி. அம்மா, தமிழ்ச்செல்வி புடவை எல்லாம் கட்டிட்டு பெரிய மனுஷி மாதிரி இருக்காமா. பின்ன கல்யாணம் ஆக போதுலப்பா, அப்படிதான் இருப்பாங்க. ஆனா உண்மையாலுமே ரொம்ப நல்ல பொண்ணு இல்லம்மா தமிழ்ச்செல்வி. அம்மா அம்மா, தமிழ்ச்செல்வி புராணத்தை பாடிக்கிட்டே இருக்காரு. சீக்கிரம் எங்க கல்யாணத்தை பத்தி பேசுமா. இருடி இருடி. ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் கல்யாணம் நடக்குது, என் மவளும் தான் வளர்ந்து நிக்கிறா. ஒரு நல்லது கெட்டது பார்க்க முடியுதா? ஒன்னும் பார்க்க முடியல. என்னத்த, ஜோதிக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணுமா? அப்படிதானே, ஒரு மாப்பிள்ளைய பாத்துருவோம் விடுங்க. ஏன் பாண்டி, எங்க மாப்பிள்ளைய பாருது? அதான் வீட்லயே மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு நாங்க எங்க போய் வெளியே தேடுறது? வீட்லயே மாப்பிள்ளையா? யாரு சொல்றீங்க? ஏன் பாண்டி, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன், அண்ணனுக்கு இருக்கிறது நீ ஒரு பையன். என் மவளுக்கு ஒன்ன கட்டி தராம வேற யார் கொடுக்க போறேன்? என்னது, நான் ஜோதியை கல்யாணம் பண்ணிக்கணுமா? போங்கத்த. பாருங்க மதனி, எப்படி சொல்றானு உங்க மகன். லட்சுமி, அவன் தான் எல்லாத்தையும் மறந்துட்டால. பாண்டி, உனக்கும் ஜோதிக்கு நம்ம கல்யாணம் பேசி முடிச்சு ஏற்பாடுலாம் பண்ணோம். அதுக்குள்ள உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. அப்படியாமா? ஆமா பாண்டி, என் மாமா கட்டினா பாண்டி மாமா தான் கட்டிக்குவேன், இல்லனா யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு புடிவாதம் பண்ணி உனக்கு கட்டுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணோம். அதுக்குள்ள யார் கண்டுபட்டுச்சோ உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாத்தையும் மறந்துட்ட. நல்ல வேலை மறந்துட்டான், இல்லாட்டி இந்த ஜோதியை தலையில கட்டி வச்சிருப்பீங்க. எனக்கு இப்ப எங்க அம்மா அப்பாவை தவிர எதுவுமே ஞாபகம் இல்லத்த. நீங்க சொல்லிதான் மத்தது எல்லாமே ஞாபகம் வருது. சரிப்பா பாண்டி, நீ தான் அவளுக்கு மாப்பிள்ள, அது உறுதி. எங்க அண்ணனும் சொல்லிட்டாரு, எனக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. லட்சுமி, பாண்டி எங்க போயிட போறான்? ஜோதிக்கு பாண்டி தான், நாங்க தான் சொல்லிட்டோம்ல. அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாகட்டும், அப்புறம் பேசிக்கலாம். சரிங்க மதனி, ஞாபகப்படுத்தி வச்சேன். பாண்டிக்கு தான் ஞாபகம் இல்ல, அதான் சொன்னேன். சரி சரி, வாங்க எல்லாம் சாப்பிடுவோம். வாங்க மாமா, வாங்க மாமா சாப்பிட. நீ போ ஜோதி, நான் வரேன். டேய் பாண்டி, உன்கிட்ட ஒன்னு கேட்கவா? என்னடா சுனில, ஒருவேளை உங்க வீட்டுல ஜோதியை கட்டிக்க சொன்னா நீ என்னடா பண்ணுவ? ஜோதி கொஞ்சம் வாயாடிதான்டா, ஆனா நல்ல பொண்ணுதான். ஆனாலும் எனக்கு ஜோதியை கட்டிக்கிற விருப்பம்லாம் இல்ல. இருந்தாலும் எங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதான்டா என் முடிவு. எனக்கே எதுவுமே ஞாபகம் இல்லையா, எதா இருந்தாலும் எங்க அம்மா அப்பா முடிவு எடுக்கிறது தான்டா. ஒருவேளை உங்க அம்மா அப்பா ஜோதி கழுத்துல தாலி கட்ட சொன்னா கட்டிடுவேண்டா. எங்க அம்மா அப்பாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதுக்காக என்ன பண்ண சொல்ற? சரி வா வா சாப்பிடலாம். இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? இவனே நினைச்சிட்டு இருக்க அந்த தமிழ், இவன் அதை மறந்துட்டு ஜோதி கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொல்றான். ஐயோ, என்ன நடக்க போதோ இவங்க வாழ்க்கையில, ஒன்னும் புரியல. கல்யாணம் பண்ணி பாரு, வீடு கட்டி பாருன்னு சும்மாவா சொன்னாங்க? ஐயோ, ஒருத்திய கரை சேர்க்கறதுக்குள்ளேயே நம்ம உயிர் போகுது வேற. அதுக்குள்ள இன்னொருத்தி வளர்ந்து நிக்கிறா. பொம்பளை பிள்ளைங்க பெத்துட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் அதுங்களை கரை சேர்க்கிற வரைக்கும் நம்ம உயிர் நம்மகிட்டே இருக்காது போல. இவ கல்யாணத்தை நடத்துறதுக்கே மழை போல இருக்கே, இன்னும் அவ கல்யாணத்தை எப்படி நடத்த போறனோ? முனியா, நீ தான் இருந்து காப்பாத்தணும். பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே சேர்க்க ஆரம்பிச்சிடணும், இல்லனா கஷ்டம்தான் மக்களே. லதாக்கா, நஸ்ரீனே, வா வா. என்னக்கா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் நஸ்ரீனே, நீ எப்படி இருக்க? இன்ஷா அல்லாஹ் நல்லா இருக்கேன்க்கா. தமிழ்செல்விக்கு நிக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆமா நஸ்ரீனே, வரன் வந்துச்சு. என் தம்பி பையன்தான், அதான் கொடுத்துடலான்னு. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம். ஆமா லதாக்கா, அவர்கிட்ட பணம் கேட்டதா சொன்னீங்க, என்னாச்சு? இல்ல நஸ்ரீன், நான் சீட்டு போட்டிருந்தேன். சீட்டு பணம் கிடைக்கலன்னா பாய் கிட்ட வாங்கிடலான்னு நினைச்சேன். சீட்டு பணம் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க, அதான் இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டேன். ஆமாங்க்கா, சொல்லிட்டு இருந்தாங்க லதாக்காக்கு கொடுத்து உதவி பண்ணணும், ரொம்ப நல்லா அக்கான்னு.
ரொம்ப சந்தோஷம் நஸ்ரீனு. ஜாதி மதம் பார்க்காம எனக்கா உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களே, இந்த மனசு போதும் நஸ்ரீனு. என்னக்கா இப்படி சொல்றீங்க? நிக்காக்காக கேட்குறீங்க, இதுக்கு உதவி பண்ணாம எப்படி இருப்போம்? அதான் இது மட்டும் இல்ல, அவரோட அண்ணன் பையன் கூட நான் நிக்கா வச்சிருக்காங்க. அவரு கூட பணம் தேவைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க முதல்ல கேட்டதுனால உங்களுக்கு கொடுத்துடலான்னு சொன்னாங்க. இப்போ நீங்க வேணான்னு சொல்லவும் அவங்க அண்ணன் மகனுக்கு கொடுத்து உதவி செய்யலான் இருக்கோம். ரொம்ப சந்தோஷம் நஸ்ரீனு. உங்களை மாதிரி உதவி செய்ய ஆள் இருக்கிறப்ப எங்களை மாதிரி ஆளுக்கு கவலையே இல்லை. சரி லதாக்கா, நிக்காக்கு கூப்பிடுங்க மறக்காம. கண்டிப்பா நஸ்ரீனு. சரி நான் வரட்டுமா? சரிக்கா. பரவாயில்ல, இந்த உலகத்துல இப்படி உதவி செய்யவும் ஆள் இருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அம்மாடி தமிழ் செல்வி, தமிழ் லதா, பொன்வண்டு, தமிழ் செல்வி இங்க வாங்க எல்லாரும். என்னங்க வந்தது வராம எல்லாரும் கூப்பிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? சொல்றேன், நம்ம பொண்ணு தமிழை கூப்பிடு. தமிழ் இந்தாடி. என்னனே, என்ன கூப்பிட்டீங்க? இரு பொன்வண்டு, சொல்றேன், தமிழ் செல்வி வரட்டும். அப்பா கூப்பிட்டீங்களா? ஆமாமா, அம்மாடி உனக்காக அப்பா ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னன்னு சொல்லு. என்னதுப்பா, சொல்லுங்கப்பா. ஏங்க என்னன்னு சொல்லுங்க. கையில என்னமோ தூக்கிட்டு வந்திருக்கீங்க. மாமா எதுவும் பஜ்ஜி போண்டா எதுவும் வாங்கிட்டு வந்திருக்காரா? ஆனா இவ்வளவு பெரிய மூட்டையா இருக்கே. யோ, எப்ப பார்த்தாலும் திங்கிறதுல இருக்காதா? இரு அண்ணே, நீங்களே சொல்லுங்கண்ணே, என்னன்னு அது? தமிழ் செல்வி இது புடிமா. என்னதுப்பா அது? உன்னோட கல்யாண பத்திரிக்கை. அட, கல்யாண பத்திரிக்கைவா வந்துருச்சா? ஆமா பொன்வண்டு, என் ஃப்ரெண்டு தான் பிரிண்ட் அடிச்சான். கல்யாண பத்திரிக்கை சூப்பரா இருக்கு. இத சொல்றதுக்கு தான் உங்க மகளை கூப்பிட்டீங்களா? எங்கள்ட்ட எல்லாம் காட்ட மாட்டீங்களா? என்ன இருந்தாலும் என் மக கல்யாணம் பொண்ணுல, அதான் கூப்பிட்டேன். சரி பிரிச்சு பாருங்க பத்திரிக்கைய. வீட்ல எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா என்னால அந்த சந்தோஷமா இருக்க முடியல. எந்த பொண்ணும் பத்திரிக்கை பார்த்து அழுக மாட்டான். நான் மட்டும்தான் என் கல்யாண பத்திரிக்கை பார்த்து அழுறேன். அட, பத்திரிக்கை சூப்பரா இருக்குங்க. இந்த பொன்வண்டு நீயும் பாரு. ஆமாண்ணே, இங்க பாரியா, கூல் சுரேஷ் தமிழ் செல்வி பேரு பொறுத்த எப்படி இருக்கு பாரு. ஆமாண்டி, என் மகன் பேரும் மருமக பேரும் அப்படி இருக்கு. இல்ல அதான் என் மகள்கிட்ட போய் காட்டு போ. தமிழ் இங்க பாருங்க கல்யாண பத்திரிக்கைய. குடுமா பாக்குறேன், குடு. ஏங்க உண்மையாலுமே பத்திரிக்கை சூப்பரா இருக்குங்க. கூல் சுரேஷ் தமிழ் செல்வி. இந்த இடத்துல பாண்டின்னு இருக்க வேண்டியது. எல்லாம் என் தலையெழுத்து. சரி பத்திரிக்கை எல்லாம் வந்துருச்சு. சாமி கிட்ட வச்சு சாமிக்கு கும்பிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம், சரியா? ஆமாண்ணே, நாள் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாருக்கும் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் நாளையில இருந்து. என்ன மதனி? ஆமா பொன்வண்டே, எல்லாருக்கும் நாளையில இருந்து வச்சிருவோம். தமிழே, உனக்கு எத்தனை அடி வேணும்? ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வைப்பீல? என் கல்யாணமே எனக்கு பிடிக்கல, இதுல ஃப்ரெண்ட்ஸ் வேற நான் இன்வைட் பண்ணுமா? எனக்கு அதெல்லாம் வேணாம். இல்லம்மா, எனக்கு எதுவும் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. சரி கை கால கழுவிட்டு வாங்க, சாப்பிடுவோம். தமிழே, நீயும் வாடி சாப்பிட. என்ன பொன்வண்டு, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மதனி. உங்கள்ட்ட ஒரு விஷயம் பேசணும் தான் வந்தேன். சொல்லு பொன்வண்டு. அது வந்து, ஹே லதா. ஹே ரதி, எப்படி இருக்க? எப்போ வந்த? இன்னைக்கு தான் லதா வந்தேன் ஊர்ல இருந்து. பொன்வண்டு, இவ ரதி என் ஃப்ரெண்டு. நான் கூட சொன்னேன்ல ஒண்ணா படிச்சிருக்கோன்னு. நானும் ரதிலாம் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம் அப்போ. அப்படியா மதனி? ஆமா பொன்வண்டு, இவ பேர் மட்டும் ரதி இல்ல, ரதி மாதிரி அழகா இருப்பா அப்பையில இருந்து. இப்பயும் பாரு எப்படி இருக்கானே. போலத்தா, எப்ப பார்த்தாலும் என்ன ஓட்டிக்கிட்டே இரு. நிஜத்தை தானே சொன்னேன் ரதி, ரதி மாதிரிதான் இருக்க. சரி, என்ன விஷயமா ஊருக்கு வந்த? சும்மா ஊரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்டி. ஆமா, உன் பொண்ணு தமிழுக்கு கல்யாணமாவே கேள்விப்பட்டேன். ஆமா ரதி, இதோ இவளோட பையனுக்கும் என் பொண்ணுக்கும் தான். என் தம்பியோட சம்சாரம் தான் பொன்வண்டு. ரொம்ப சந்தோஷம் லதா. கல்யாண வேலைலாம் ஆரம்பிச்சாச்சா? புடவை நகையெல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் போயிட்டு இருக்கு ரதி, இன்னும் வேலை இருக்கு. மதனி, அதை பத்தி பேசலாம் தான் வந்தேன். என்ன பொன்வண்டு? அது ஒண்ணும் இல்ல, பொண்ணுக்கு நாங்க புடவை நகையெல்லாம் எடுத்துட்டோம். நீங்க என்ன ஒரு வேட்டி சட்டை கூட என் மகனுக்கு எடுக்கல. நான் தான் சொன்னேன்ல பொன்வண்டு, சீட்டு பணம் வந்தாலும் எடுத்து கொடுக்குறேன்னு. மாப்பிள்ளைக்கு நாங்க தான் எடுத்து கொடுக்கணும். நாளைக்கு வந்துரு பொன்வண்டு, எடுத்து தரேன். ஏன் மதனி, கல்யாண நாள் நெருங்குது, இன்னும் வேட்டி சட்டை கூட மாப்பிள்ளைக்கு எடுக்கலன்னா என்னத்த சொல்றது? போங்க. கோச்சுக்காத பொன்வண்டு, நான் சீட்டு போட்ட இடத்துல இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு கேட்டிருக்கேன், நாளைக்கு தரேன்ட்டாங்க. நாளைக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படியே ஒரு அரை பவுனுக்கு மோதிரமும் எடுத்து வந்துட்டா மாப்பிள்ளைக்கு. நாங்க மொத்தம் 6 பவுன் போடுறோம் பொண்ணுக்கு, நீங்க அரை பவுன் போறேங்கிறீங்க. சரி உங்க இஷ்டம், உங்க மாப்பிள்ளைக்கு என்ன வேணா பண்ணுங்க. வேட்டி சட்டையை முதல்ல எடுங்க. சரி பொன்வண்டு, நாளைக்கு கண்டிப்பா எடுத்துடுறேன். சரி
என்ன லதா, உன் தம்பி பொண்ணாடி இப்படி பேசிட்டு போகுது? சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்றது கூட இவ்வளவு இதா? என்ன ரதி பண்றது? சொந்தமா இருந்தாலும் எல்லாம் வாய் வயிறு வேற தானே. அது நான் பொண்ணை பெத்துட்டேன், எல்லா இடத்துலயும் பொறுத்து தானே போகணும். பொண்ணை பொத்துட்டா பொறுத்து போகணுமா? நீ தான் நாளைக்கு எடுத்துறேன்னு சொல்லியிருக்க, என்னமோ இப்படி மூஞ்சி கட்டிட்டு போகுது. அவ குணமே அப்படிதான் ரதி. என்ன பண்றது, எய்த்தா பேச முடியும்? நம்ம பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும்ல, அது வரைக்கும் பொறுமையா தான் போகணும். என்னமோ லதா, அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் பொண்ணை பெத்தவங்க வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. என்னமோ போ. சரி ரதி, கல்யாணம் வரைக்கும் இருப்பியா? இல்லனாலும் கல்யாணத்துக்கு வரணும் சரியா? பத்திரிக்கை அனுப்புறேன். சரி லதா, நான் வரட்டுமா? சரி ரதி. நாளைக்கு முதல்ல சீட்டு பணத்தை எடுத்து மாப்பிள்ளைக்கு வேட்டு சட்டியை வாங்கணும், இல்லைன்னா மானம் போயிடும். இந்த பொண்ணு வேற வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறா. அவ பேச்சு கொடுக்குற மாதிரி நடந்துக்க கூடாது. நாளைக்கு முதல் வேலையா சீட்டு பணத்தை வாங்கிட்டு வரணும். அம்மாடி தமிழு, ஏமா இங்க தனியா உட்காந்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லப்பா, சும்மாதான். அது சரி, நீ சரியா சாப்பிட்டியா? சாப்பிடாத மாதிரியே தெரியுது. ஏன் சரியா சாப்பிட மாட்டற? உடம்புக்கு எதுவும் முடியலையா? வர வர ஒழுங்காவே சாப்பிட மாட்டாங்கங்க, என்னன்னே தெரியல. ஏண்டா தமிழு, என்னமாச்சு? அப்பாட்ட சொல்லு. ஆமா ஆமா, இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆகி போறா, இன்னும் கொஞ்சிக்கிட்டே இருங்க. வாய மூடலதா, என்னைக்கா இருந்தாலும் அவ ஏன் பொண்ணு தமிழு. சொல்லு தமிழு, என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லப்பா, உங்க மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கவா? மாமா, ஏமா தமிழ், என்னமாச்சு? இன்னைக்கு பிள்ளைக்கு பிடிச்சது தானே வாங்கி கொடுத்தீங்க, புடவை தாலிலாம் தமிழ் இஷ்டத்துக்கு தானே எடுத்தீங்க. எங்க அவதான் ஏன் இஷ்டம் ஏன் இஷ்டம்னா நான் தான் பார்த்து பார்த்து எடுத்தேன். எங்க சொல்றதே கேட்க மாட்டா. வர வர கொழுப்பு ஏறிக்கிட்டே போகுது உங்க மகளுக்கு. விட்ரி, அவளே பாவம், கல்யாணம் ஆகி நம்மளை விட்டு பிரிய போறேன்னு சோகத்துல இருக்கா. அப்பா, உங்கள்ட்ட சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம இருக்கேன்ப்பா. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலப்பா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. தமிழ், இந்த அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நீ இப்ப கரையேற போற. அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஒவ்வொரு பொண்ணு அப்பா பேச்சு கேட்காம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா நான் அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்க பாத்தியா? இதுதாம்மா எனக்கு நீ கொடுக்குற பெருமை. அப்பா, உங்களுக்காக இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நான் வாழ்க்கையில நிம்மதியா இருக்க மாட்டேன்னு எப்படி புரிய வைக்க போறேன்? என் மனசுல ஃபுல்லா பாண்டி மட்டும்தான் இருக்காரு. அவருக்கு மட்டும் இப்ப நினைவு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லி நிறுத்தியிருப்பேன். அவரும் என்ன மறந்துட்டாரு. என்னை யாரு நம்புவா? நானும் உன்னை விட்டுட்டு எப்படி இருக்க போறேன்னு தெரியல தமிழ். ஏங்க என்னங்க, புள்ளைக்கு நீங்க யாரும் சொல்லாம நீங்களும் கண்ணை கலங்கிட்டு இருக்கீங்க. எங்க போறா? அந்த பக்கத்து தெருவுல வீடு பார்த்து குடியேற போறாங்க. நினைச்சா போய் பார்க்க போறீங்க. இதுல என்ன கண்ணை கசக்கிட்டு? அடிப்போ, உனக்கு புரியாதுடி. பெத்தவனுக்கு தான் பொம்பளை பிள்ளைங்களை பத்தி தெரியும். தமிழ், நீ சந்தோஷமா இருக்கணும்டா, அது போதும் இந்த அப்பனுக்கு. தமிழே, உனக்கு கல்யாண பத்திரிக்கைலாம் பிடிச்சிருக்குல? ஏதாவது குறை இருந்தா அப்பாட்ட சொல்லு. அப்பா கடனோட வாங்கி உனக்கு செய்வேமா. உனக்கு ஏதாவது வேணுமா? அப்பாட்ட கேளுமா, என்னமா வேணும்? அப்பா, உங்கள்கிட்ட கத்தி சொல்லணும் போல இருக்கு. பாண்டி தான் வேணும், பாண்டி தான் வேணும்னு. ஆனா இப்ப என்னால சொல்ல முடியலப்பா. இல்லப்பா, எனக்கு எதுவும் வேணாம், நீங்க சந்தோஷமா இருந்தா போதும். இல்லதா, ஒவ்வொரு பிள்ளைங்க அது வேணும் இது வேணும்னு கேட்குங்க. ஆனா என் மக தமிழ் செல்வி இன்ன வரைக்கும் அப்பன் கஷ்டத்தை புரிஞ்சு எதுவுமே கேட்டதில்ல. எனக்கு இதுவே பெருமையா இருக்குடில்லதா. சரி சரி, உங்க அப்பா மக பாசத்தெல்லாம் மூட்டை கட்டி வைங்க. காலைல எந்திரிக்கணும், பத்திரிக்கை எல்லாம் வைக்க போகணும், நிறைய வேலை கிடக்கு. சீட்டு பணம் வாங்கிட்டு வரணும் போய். தமிழே, நீ எதுக்கும் கவலைப்படாத. அப்பா உனக்காக இருப்பேன். நான் உயிரோட இருக்க வரைக்கும் உனக்காக மட்டும்தான்டா இருக்கேன். கவலைப்படாம போய் தூங்கு, சரியா? சரிப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அப்பா வேற இவ்வளோ சந்தோஷமா இருக்காரு. அவர்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன் என் காதலை பத்தி? அவரும் என்ன மறந்துட்டாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா? அப்ப கேள்விக்கு பதில சொல்லுங்க. பாண்டி வீட்ல கடிகாரத்துல எத்தனை மணி இருந்துச்சு? மறுபடியும் சொல்றேன், பாண்டி வீட்டு கடிகாரத்துல எத்தனை மணி இருந்துச்சு? சரியான பதில சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியான பதில சொல்ற ஃபர்ஸ்ட் 3 பேரோட பேரு அடுத்த எபிசோட்ல சீஃப் கெஸ்டா வரும், ஒரு ரோல்லயே வரும். சோ சரியான பதில சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு, எதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணலாம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.